காலையில் கர்த்தரை நீ தேடினாய் தென்படுவார் உனக்கு முன் வருவார் முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய் பதில் தருவார் வழி காட்டிடுவார் மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம் மன்றாடி ஜெபிக்க இரு தருணம் மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம் மன்றாடி ஜெபிக்க இரு தருணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் மறுபடியுமாய் இந்த மத்தியான வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா நன்மைகளும் பூரண கிருபைகளும் உங்களையும் உங்கள் வீடுகளை நிரப்புவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் மத்தியான வேளையில் மீண்டுமாய் நம்ம ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். இது ஜெப வேளை. இந்த வேளையில் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தையை வைத்து தியானித்து விட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 13:6 வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அதுக்கு அந்த வசனம் இப்படியாய் சொல்லுது, கர்த்தாவே எதுவரைக்கும் மறைந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர். அநேக காரியங்கள் ஸ்தோத்திரம், நிறைய காரியங்கள் நமக்கு வேணும் செய்யணும்னு நம்ம காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கண்டும் காணாதது போல இருக்கிறது போல இருக்கும். அதை அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, இது அப்படி காத்திருக்கிற பீரியட் என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். நம்ம காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்தோத்திரம் ஏதோ நம்ம தோற்றுத்தது போலையும் சத்துரு நம்ம மேலே ஜெயம் எடுத்தது போல தான் நமக்கு ஃபீல் ஆகும். இன்னொன்று ஸ்தோத்திரம், நம்மளை விட்டுட்டு ஆண்டவர் எங்கேயோ போயிட்டாரு, ஏன் நான் இப்படி ஆண்டவர் தானே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த சூழ்நிலைமைகள், ஏன் எனக்கு இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த சூழ்நிலைமைகள், என்னுடைய நான் காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்குதே அப்படி நினச்சி இன்னும் ஆண்டவரை விடாமல் அவர் பாதத்தில் பற்றி இருக்கிறவர்களுக்கு சூழ்நிலைமைகள் வரும், காரியங்கள் நடக்கும், இந்த மாதிரி நெருக்கங்கள் வந்தாலும் இதில் எல்லாத்துலேயும் அவரை உத்தமமாக பிடித்து கொண்டு இருக்கிறேன். நான் இப்படி தான் ஆண்டவரை உங்களை தான் நம்பி இருக்கிறேன், ஆனால் நீங்கள் இன்னும் எனக்கு பதில் தரல, நீங்கள் இன்னும் பேசலை, என் காரியம் இன்னும் மாறல, அப்படி ஏங்கி கொண்டிருக்கிற உங்களுக்காக ஸ்தோத்திரம் இருதயத்தில் நித்த சஞ்சலம், நித்தம் என் ஆத்மாவில் ஆலோசனை, நான் ஏன் இப்படி என் ஆத்மாவை பார்த்து எனக்கு இவ்வளோ தானா, இதோட முடிஞ்சிருமா, என்னோட அநேகருக்கு முன்னால் சாட்சியாக நிற்க வேண்டிய வாழ்க்கை எனக்கு இதோட முடிஞ்சிருமா அப்படி எண்ணுகிறவங்க ஸ்தோத்திரம் எதுவரைக்கும் சத்துரு தானே என் மேலே உயர்ந்து அவன் செய்ய நினைக்கிற காரியம் தானே நடந்துட்டு இருக்குது, அவன் தானே உயர்த்திட்டு இருக்கிறான், அப்படி அநேக காரியத்தில் கேட்போம். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தரலும், நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும். நான் இப்படி யோசிச்சே என்ன நான் இந்த ஜீவ மார்க்கத்தை விட்டு இந்த ஜீவ வழியை விட்டு வேற எங்கேயும் போய் நம்ம போயிடக்கூடாது, அதனால் நீங்கள் என்னை நோக்கி பார்த்துருங்க, என்னை மேற்கொண்டேன். அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடி நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடி இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே ஸ்தோத்திரம். நான் தள்ளாடுகிறதுனால நம்ம சத்துரு களி கூறக்கூடாது, நம்மளை மேற்கொண்டுட்டேன்னு அவன் சொல்லக்கூடாது, சொல்ல விடமாட்டார். ஏன்னா நம்ம அவர் கிருபை மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம். அவருடைய ரட்சிப்பு நம்ம இருதயத்துக்குள்ளே தந்திருக்கிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைமையிலும் களி கூற பண்ணும். அதான் கடைசி வசனத்தில் சொல்கிறாரு, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அநேக சூழ்நிலைமைகளில் அநேக காரியங்களில் ஆண்டவர் இல்லையோ, என்னை தனிமையாக விட்டுட்டாரோ, இதோட முடிஞ்சிருவேனோ, ஆண்டவரே எனக்கு இதோட முடிவுதானோ அப்படி நினைக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் அவர் நம்மை தள்ளாட விடமாட்டார், அவனை மேற்கொண்டு அவன் சந்தோஷப்பட விடமாட்டார். அவர் நம்ம கூட இருக்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கிறார், கண்டிப்பாக நன்மை செய்வார். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் இனி அவரை பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் நன்மையே செய்கிறவராய் இருக்கிறார். அவர்கிட்ட அநீதி கிடையாது. அவர்கிட்ட ஸ்தோத்திரம் நமக்கு தீங்கு இழைக்கிற எந்த காரியம் அவர் நமக்கு செய்ய மாட்டார். அவர் நன்மையும் ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடவுமா இருக்கிறார். அவரை துதிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. இந்த மத்தியான வேளையில ஏசப்பா, நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவர். கர்த்தர், நீர் அநேக நேரம் நிறைய இருளுக்குள்ள இருந்தாலே இருக்குது. அநேக நேரம் அப்பா நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களோன்னு நினைக்க வேண்டியது இருக்குது. என் மேல அவன் மேற்கொண்டுருவானோ, நான் தள்ளாடுகிறதுனால அவன் சிரித்திருவானோ அப்படி நினைக்கிற சூழ்நிலைமைகள் வருகிறது. ஆனாலும் நாங்கள் உங்கள் கிருபையை நம்பி இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு தந்த ரட்சிப்பினால் எங்கள் இருதயம் களி கூர்ந்துட்டு இருக்குது. எங்களுக்கு தெரியும் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்ய போகிறீர். நாங்கள் அவரை பாடுவோம். நிறைய நன்மை செய்தீர், அதனாலே உங்களை பாடுகிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளை ஆண்டவரே, இந்த மத்தியான வேளை வரை எங்களை கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் இத்தனை நாட்களை கடந்து வர பண்ணிருக்கீங்க. ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களுக்கு தந்த மீட்புக்காய், ரட்சிப்புக்காய், பரிசுத்தத்துக்காய், ஆண்டவரே விசுவாசத்துக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. எல்லாவற்றுக்காய் நன்றி செலுத்தி ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில எங்க ஒவ்வொருவரை தாழ்த்தி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கரத்துல தந்து ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொரு குடும்பத்துக்காய் கர்த்தர் நன்மை செய்யும்படியாய் சத்துரு ஆண்டவரே எந்த விதத்திலையும் சிரித்திடக்கூடாது, எந்த விதத்திலையும் மேற்கொண்டக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் நல்லவராய் வெளிப்பட கர்த்தர் கரத்துல தந்து ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாள்ல ஆண்டவரை என்னென்ன வேண்டுதலோடு உங்க பாதத்துல அமர்ந்திருக்கிறாங்களோ, என்னென்ன விண்ணப்பத்தை வைத்திருக்கிறாங்களோ கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பதில் தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரப்பா. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றியப்பா. தகப்பனையும் கரத்துல தாரோம் ஆண்டவரை. எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வீடுகளுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் முதல் வாலிப பிள்ளைகள் வர ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்காக, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை கொடுக்க, ஆண்டவரே நல்ல நிதானத்தை கொடுக்க, நல்ல ஞாபக சக்தியை கொடுக்க அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய், வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, தாறுமாறான வாழ்க்கைகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, கடினப்பட்ட இருதயங்களோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க தொட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. வீடுகளுக்குள்ளால தெய்வீக சமாதானம் வெளிப்பட ஏசப்பா இந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அநேக விண்ணப்பங்களோட தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை இந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றியப்பா. ஆப்பா ஸ்தோத்திரம். உங்க கரத்துல தந்து ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா குடும்பத்துக்காக, எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக, குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாக அப்பா கரத்தில் தந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்னென்ன வேண்டுதல்களோடு இருக்கிறாங்களோ, என்னென்ன விண்ணப்பங்களோடு இருக்கிறாங்களோ, உங்க தயவுள்ள கரத்தை கத்த நீட்ட ஒப்பு கொடுக்கிறப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்தி ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வேளையிலும் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ள, ஸ்தோத்திரம், அருவருப்பான காரியங்கள், ஸ்தோத்திரம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வேலை செய்கிற இடங்களில், வீடுகளில், தனியாக வெளியே போகிற இடங்களில் பாதுகாப்பு இல்லை. அது வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பாதுகாவல் தேசத்துக்கு வேணும். பிள்ளைகளுக்கு வேணும், வாலிப பிள்ளைகளுக்கு வேணும், சின்ன பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு வேணும். எங்கேயும் கொலை, ஸ்தோத்திரம், கொலை எல்லாம் இன்னைக்கு சாதாரணமாய், சர்வசாதாரணமாய், ஸ்தோத்திரம், ரத்தம் சிந்துகிறது சாபத்தை கொண்டு வரும். அதை உணராம தேசத்தில் இன்னைக்கு சர்வசாதாரணமாய் கொலைகள் நடக்குது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளால ஆண்டவருடைய தேவ அன்பு ஊற்றப்படணும். பாவம் செய்கிறத குறித்து கண்டித்து உணர்த்த ஆவியானவர் இல்லை. ஸ்தோத்திரம், ஆவியானவருடைய ஆளுக தேசத்தில் வரணும். கொலை கொள்ளை இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்களை கர்த்தருடைய ஆவியானவர், ஸ்தோத்திரம், அன்னைக்கு சபையை அழிக்க தீவிரமாய் புறப்பட்டவனை வழியில தடுத்து நிறுத்தி சந்திக்க அப்பாவால முடியும்னா, இயேசு கிறிஸ்துவினால முடியும்னா, இந்த நாளையில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த மாதிரிப்பட்ட கொலை வெறியோட, கொள்ளை முயற்சிகளோட, ஸ்தோத்திரம், அருவருப்பான இச்சைகளோட இருக்கிறவர்களை ஸ்தோத்திரம் இடைமறிக்கணும். பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் இடைபடணும். நீதியை குறித்து அப்பா மனுஷனால திருத்த முடியாது. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளியா இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி ஆண்டவர். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் வெறியோட, கொலை வெறியோட, கொள்ளை முயற்சியோட, இப்படி இச்சையின் ஆவியோட, ஸ்தோத்திரம், அருவருப்புகளோட, இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி அருவருப்புகளோட இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தை கர்த்தர் சந்திக்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தருடைய ஆளுக எங்க தேசத்துல வரட்டும்பா. எங்க தேசத்துல பரிசுத்த தேவாவியானவர் அசைவாட ஆளுகை செய்ய கர்த்தர்கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேசத்துல ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறப்பா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. தேசத்துல ஆண்டவரே ஸ்தோத்திர ஒரு மாற்றம் வரணும், மாற்றம் வரணும். அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அந்த கொலை வரிகள், கொள்ளைகள் ஆண்டவரே எல்லாம் அப்பா ஸ்தோத்திரம் அடங்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாரோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட எண்ணங்களை தூண்டுகிற, துரான இச்சைகளை கொண்டு வருகிற, துரான காரியங்களுக்கு மனிதர்களை ஏவுகிற அசுத்த வல்லமைகள் கட்டப்படட்டும். தேசத்தில் கிரியை செய்கிற அசுத்த வல்லமைகள் கட்டப்படட்டும். அந்தகார கிரியைகள் கட்டப்படட்டும். தேசத்தில் சமாதானம் உண்டாகணும். தேசத்தில் சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடணும். அப்பா கரத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே பெண்களுக்கு ஆண்டவரே விசேஷித்த பாதுகாவல் வேணும்ப்பா. அப்பா மனுஷன் காவல் காக்க முடியாதுப்பா. கர்த்தர் காக்கணும்ப்பா. கர்த்தர் காக்கணும்ப்பா. பெண்களுக்கு வேண்டிய பாதுகாவலை தேசத்தில் கர்த்தர் கட்டளையிட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா கரத்தில் தாரோம் ஆண்டவரே. தேசத்தை பொறுப்படுங்க. எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காய் உபத்திரவத்தில் ஆராதிக்கிற பிள்ளைகள் உண்டு, ஒளிந்து மறைந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தர் கரத்தில் தாரோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற பிள்ளைகள், மறைந்து ஒளிந்து ஆராதிக்கிற சபைகள் உண்டுப்பா. ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியில, ஆண்டவரே பயமுறுத்துதல் மத்தியில, கொடியவர்கள் மத்தியில, துன்மார்க்கர் மத்தியில ஆண்டவரே ஆராதிக்கிற ஜனங்களை அந்த இடங்கள்ல யாரையோ கண்டு பயப்படுகிறாங்களோ, எதை கண்டு பயப்படுகிறாங்களோ, எதை கண்டு ஒளிந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஏசப்பா ஸ்தோத்திரம் ஒளிந்து கொண்டிருந்த கிதியோனை ஆண்டவரே
அத்தனை பேர் முன்னால பாகாலுடைய அப்பா ஸ்தோத்திரம் தோப்பையெல்லாம் வெட்டி போட்டு ஒரு பாகால் பிரகாசியமா காணிச்சிங்க. அந்த எல்லாரையும் வந்து கூட்டி சேர்த்தீங்க ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்படி அந்த சபைகளை கத்தர் கூட இருக்கிறத, கத்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறத, அவங்க வசமாய் ஜனங்களை கூட்டி சேருங்க. யாரை கண்டு பயப்படுகிறாங்களோ அவங்களெல்லாம் சபைக்குள்ள கொண்டு வாங்க. எதை நினைத்து பயப்படுகிறாங்களோ அந்த சூழ்நிலைகளெல்லாம் சாதகமா மாத்துங்க. அந்த அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள்ல, கடுமையான சூழ்நிலைகள்ல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை அக்கினியாய் வல்லமையாய் கத்தர் மாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா வல்லமையாய் அக்கினி ஜுவாலையாய் மாத்துங்க, அக்கினி ஜுவாலையாய் மாத்துங்க, கூர்மையான அம்பாய் மாத்துங்க. வல்லமை அந்த இடங்களை ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஆண்டவரே ஜனங்கள் காண அற்புதம் நடந்தது போல கொடுமையானவர்கள் மத்தியில, பொல்லாதவர்கள் மத்தியில நடக்கிற ஊழியங்கள்ல அற்புதங்கள் அடையாளங்கள் திரளா நடக்கணும். அதிசயமான கிரியைகள் திரளாய் நடக்கணும். உங்க வல்லமைகள் அப்பா பெரிதாய் விளங்கணும். வா திரள் திரளாய் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் உங்க அப்பா சமூகத்துக்கு ஓடி வரத்தக்கதாய் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்த அதே அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட சபைகள்ல நடக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. கத்தர் செய்ய போறபடியால் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நன்றி அப்பா. அப்படி ஆண்டவரே வியாதிப்பட்ட பலவீனப்பட்டு இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, வயோதிகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் தொட்டு சுகப்படுத்தணும். வயதான மூத்த ஊழியர்களை பலப்படுத்தி இன்னும் ஏசப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேசத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்கள் அப்பா ஆசீர்வாதமா இன்னும் பயன்படுத்த, அவங்களுக்காக நியமிக்கப்பட்ட காலம் வர கத்தருக்காக இன்னும் பயன்பட கத்தர் பலப்படுத்த கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்ட ஊழியர்களை பலப்படுத்துங்க. தேவைகளின் நிமித்தம் கஷ்டப்படுகிற ஊழியருடைய தேவைகளை எல்லாம் கத்தர் சந்திங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். சில சூழ்நிலைகள்ல மாட்டிக்கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களை கத்தர் வெளியே கொண்டு வாங்க. அநியாயத்துக்கு மேல வழக்கு போடப்பட்ட எல்லா ஊழியக்காரர்களை கத்தர் விடுதலை பண்ணுங்க. சுவிசேஷம் வேகமாய் பரவ, தேசம் கத்தரை அறிய, எங்க ஊழியக்காரர்களை விசேஷித்த விதமாய் கத்தர் அபிஷேகிக்க கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கத்தர் அப்படி செய்ய போகிறபடியால் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. தகப்பனே சபைகளுக்குள்ள வளர்கிற வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு மாதிரியாய் மாத்துங்க. சின்ன பிள்ளைகளை ஸ்தோத்திரம் வல்லமையான கருவிகளாய் மாத்துங்க. உள்ள விதைக்கப்பட்ட வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள்ளால 60 100 அப்பா ஸ்தோத்திரம் 30 60 100 பலன் தரட்டும் ஆண்டவரே. ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல்கள்ல பிள்ளைகள் சாட்சியாய் மாறட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். படிக்கிற காலேஜஸ்ல வாலிப பிள்ளைகள் சாட்சியாய் மாறட்டும். சபைகளுக்குள்ள நடக்கிற வாலிப கூட்டங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சண்டே கிளாஸ் ஊழியங்கள் ஆண்டவரே இதெல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்க பிள்ளைகள் அப்பா உத்தமத்தோட முழு இருதயத்தோட அதுல பங்கு கொள்ள ஏசப்பா எல்லா பிள்ளைகளை கத்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறேன். சபைக்குள்ள வளர்கிற பிள்ளைகளை விசேஷித்த விதமாய் ஆண்டவரே ஒரு அடையாளப்படுத்தி வித்தியாசப்படுத்தி கத்தர் நிறுத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்படி செய்ய போகிறபடியால் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்படி செய்ய போறீங்க கத்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி. அப்படி ஸ்தோத்திரம். இன்னும் நம்மளுடைய தேசத்தில் ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் வடநாடுகள்ல எல்லாம் பயங்கரமான வெயிலின் தாக்கம். இந்த நாட்களில் நம்ம பகுதிகளில் கொஞ்சம் நம்ம குளுமையாக அனுபவித்தோம். ஆனால் வடநாடுகள்லாம் வட இந்தியா பகுதிகளெல்லாம் கொடுமையான வெயிலின் தாக்கத்தினால கஷ்டப்படுறாங்க. ஸ்தோத்திரம். மழையை வர்ஷிக்கத்தக்க தேவன் கத்தர் ஒருவர் தான். ஆண்டவர் தேசம் முழுவதும் நல்ல மழையை கட்டளையிடணும். ஸ்தோத்திரம். இந்த வெயிலின் தாக்கத்தினால ஒரு உயிருக்கு சேதம் வரக்கூடாது. இந்த நாட்களில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, கர்ப்பிணி ஸ்திரீகள் இருப்பாங்க, ஸ்தோத்திரம் வயதானவங்க இருப்பாங்க, நாள்பட வியாதிப்பட்டவங்க இருப்பாங்க. இவர்களுக்கு ஒருவருக்கும் இந்த காலநிலை மாற்றத்தினால இந்த எந்த பலவீனம் வராதபடி கத்தர் பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெயிலின் தாக்கம் அந்த வடநாடுகளில் குறையணும். வெயிலின் தாக்கத்தினால வரக்கூடிய எந்த வியாதி எந்த குழந்தைகளையோ எந்த கர்ப்பிணி ஸ்திரீகளையோ இந்த பலவீனர்களையோ வயோதிக
வயோதிகர்களையோ தாக்காதபடி கத்தர் பொறுப்பெடுக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வடதேசம் வட மாநிலங்களில் காணப்படுகிற வெயிலின் தாக்கம் குறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால. ஸ்தோத்திரம். எங்க மாநிலத்திலையும் எங்க அப்பா தென் மாநிலங்கள்லையும் நல்ல காலநிலையை கட்டளையிடுங்க. வெயிலின் தாக்கம் வேண்டாம் ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையில நல்ல மழையை பெய்ய பண்ணுங்க. தேசத்தை செழிக்க பண்ணுங்க. தேசத்தின் எல்லா இலாகாக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா இலாகாக்களை கத்தர் ஆசீர்வதிக்க, எல்லா இலாகாக்களும் ஆசீர்வதிக்கப்பட பெருக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி தேசத்துல வேலை வாய்ப்புக்குண்டான வசதிகளை கத்தர் இன்னும் கத்தர் மேம்படுத்தி தர, வேலை வாய்ப்புக்கு அநேக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கத்தர் கட்டளையிட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தர் கரத்துல தாரோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம். தேசம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட, எங்களை ஆளுகிறவங்க, எங்க மேல அதிகாரம் செலுத்துகிற அதிகாரிகள் எல்லாரும் தேவனாகிய கத்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவினால நிரப்பப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கத்தர் அப்படி செய்ய போகிறபடியால் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்படி இந்த வேளையில ஸ்தோத்திரம். இந்த ஹெவன் டிவிக்கு அநேகர் எழுதின விண்ணப்பங்கள் உண்டு. பலவீனர்களுக்காக, தேவைகளோட இருக்கிறவங்களுக்காக எழுதின விண்ணப்பங்கள் உண்டு. எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா. பலவீனர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். கிட்னி ஃபெயிலியரோட இருக்கிறவங்களுக்காக எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த அவயவத்தை புதிதாக்க உம்மால முடியும். நாள்பட ஸ்தோத்திரம். பெரலிசிஸ் அட்டாக்குனால, ஸ்ட்ரோக்குனால படுக்கையில கிடக்கிறவங்களுக்காக எழுதியிருக்கிறாங்க. அந்த படுக்கையை மாற்றி போட முடியும். வியாதிப்பட்ட குழந்தைகளை தொட்டு சுகப்படுத்த முடியும். பொல்லாத கேன்சர் வியாதி சரீரங்களை விட்டு வெளியேற்ற கத்தரால முடியும் இயேசுவின் நாமத்தில். இந்த வேளையில அந்த அப்பா அற்புத கரம் ஒவ்வொருவரை தொட்டு அற்புதங்களை நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. வீடுகளுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், சந்தேகங்கள் மாறட்டும். சமாதான குறைவுகள் மாறட்டும். பரிசுத்த தேவாவியானவர் ஒவ்வொரு வீட்டை நிரப்ப ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த இரத்தத்தினால ஒவ்வொரு வீட்டை முத்திர போட்டு ஜெபிக்கிறப்பா. ஒரு வீட்டை தீங்கு அணுகாதபடி கத்தர் பாதுகாக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே சில ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற குடும்பங்கள்ல நல்ல முடிவுகளை கத்தர் கட்டளையிட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அப்பா அப்படி செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரப்பா. அப்படி ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த ஊழியத்தினால செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிக்க, இந்த ஊழியத்தின் கட்டுமான பணியை கத்தர் ஆசீர்வதித்து கொடுக்க, இதுல ஏசப்பா பணிபுரிகிறவர்களை கத்தர் ஆசீர்வதிக்கணும். ஊழியம் செய்கிறவர்களை கத்தர் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஃபவுண்டர் குடும்பத்தை கத்தர் பொறுப்பெடுக்க, பாதுகாக்க ஆண்டவரை ஆசீர்வதிக்க தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்படி செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். MMJ ஊழியத்திற்காக, இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்க தந்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவருடைய கரத்துல எல்லாவற்றையும் தாரோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறார். நமக்கு அற்புதமான விடுதலைகள், அநேகருக்கு ஜெபித்த உங்களுக்கு உங்க வாழ்க்கைகள்லையும் அற்புதமான விடுதலைகள், உங்க வாழ்க்கையில அற்புதமான கிரியைகளை பார்த்து மகிழ பண்ண போகிறார். உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி மறுபடியும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. சகல துதி, சகல கனம், சகல மகிமை கத்தர் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க